ட்ரிப்பில் நாங்கள் ஹாங்காங் போகிறோம். சிங்கப்பூர் டு ஹாங்காங் 3 hours and 40 minutes. நாங்கள் ஸ்கூட் புக் பண்ணியிருந்தோம். இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏற போகிறோம். ஹாங்காங்கில் இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுவோம். லேண்ட் பண்ணியாச்சு. ஃப்ளைட் லேண்ட் பண்ண இடத்துல இருந்து இமிக்ரேஷனுக்கு ஒரு மெட்ரோ எடுத்து தான் போகணும். இந்த E1 E2 என்று போட்டுருக்கிறதா இமிக்ரேஷன், அங்கே தான் நாங்கள் போகிறோம். இமிக்ரேஷனை முடிச்சிட்டோம். எங்களோட ஃப்ளைட் காலையில் 10 மணிக்கு லேண்ட் ஆகிடுச்சு. ஹோட்டல் செக்இன் வந்து 3 மணிக்கு தான். அதனால் லண்டோ ஐலண்டில் இருக்கிற பிக் புத்தா என்ற அட்ராக்ஷனை பார்த்துட்டு ஹோட்டல் செக்இன் பண்ணுவோம் டிசைட் பண்ணோம். பிக் புத்தாவை பார்க்குறதுக்கு கேபிள் கார்லேயும் போகலாம். ஆனால் நாங்கள் போயிருந்த நேரம் மெயின்டெனன்ஸுக்காக அதை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்கள் பஸ்ஸில் தான் போகணும். இந்த 23 என்ற பஸ் எடுத்து தான் அந்த இடத்துக்கு போகணும். ஹாங்காங்லேயும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிங்கப்பூர் மாதிரி நல்லாவே இருக்கும். அதனால் டாக்ஸி எடுக்க தேவையில்ல, பஸ்ஸில் எம்ஆர்டிலேயே ட்ராவல் பண்ணலாம். பஸ் எம்ஆர்டியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டோபஸ் கார்டை வாங்கிக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆக்டோபஸ் கார்டு நிறைய இடத்துல அக்செப்ட் பண்ணுவாங்க. 7-Elevenலையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். பஸ் 23 எடுக்கிறதுக்கு இன்னொரு பஸ் எடுத்து தான் போகணும். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் கவுண்டரில் இருந்த அந்த லேடி எங்களுக்கு அதை சொல்லலை. நாங்கள் சும்மா வெளியில் நிற்கிற ஆட்கள்கிட்ட கேட்டு தான் வந்தோம். ஹாங்காங்கில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கிலீஷும் ஓரளவு நல்லா பேசுகிறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் இல்லை. பஸ் 23 இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் பாருங்கள், ரொம்ப க்ரௌடாக இருக்குது. 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. ஆனால் க்ரௌடாக இருந்ததால் எங்களுக்கு 3வது பஸ்ஸில் வர கிடைச்சிது. பிக் புத்தா கடல் மட்டத்திலிருந்து 482 மீட்டர் உயரத்தில் எங்கோங் பிங் என்ற இடத்துல இருக்குது. இறங்கிட்டோம். ஆனால் செம்ம குளிர்ன்றதை விட குளிர் காற்று அதிகமாக இருந்தது. அப்படியே என்ட்ரன்ஸுக்கு போவோம். இந்த புத்தர் சிலைக்கு போகிறதுக்கு 200 படி இருக்குது. நாங்கள் இப்போ இந்த புத்தர் சிலையை சுற்றி தான் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் அந்த தூரத்தில் தெரிகிறது ஒரு புத்த கோயில் என்று. இங்கேருந்து ஹோட்டலுக்கு பஸ் எடுக்க முடியாது. அதனால் நாங்கள் டாக்ஸி புக் பண்ணி ஹோட்டலுக்கு போனோம். நாங்கள் நெக்ஸ்ட் டே டிஸ்னிலேண்ட் போகிறதால டிஸ்னிலேண்ட்லேயே ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். டிஸ்னிலேண்டில் 3 ஹோட்டல் இருக்குது. டிஸ்னிலேண்ட் ஹோட்டல், டிஸ்னிலேண்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸ் லாட்ஜ், ஹாலிவுட் ஹோட்டல். டிஸ்னிலேண்ட் ஹோட்டலும் டிஸ்னிலேண்ட் ஹாலிவுட் ஹோட்டலும் ஃபுல்லாக புக் ஆகியிருந்ததால் நாங்கள்
டிஸ்னிலேண்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸை புக் பண்ணோம். டிஸ்னிலேண்ட் ஹோட்டல்ஸ் புக் பண்ணுறதா இருந்தால் ஒரு 3-4 months ஏர்லியாகவே புக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரூம் கிடைக்கும். ஹோட்டலுக்கு வந்தாச்சு. செக்இன் பண்ணிவிட்டு ரூமுக்கு போவோம். எங்களோட ரூம் 7th floorல. வாங்க ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்குள்ளே போவோம். நாங்கள் டிஸ்னிலேண்ட் ஹோட்டல் புக் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்து தான் புக் பண்ணியிருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு டிஸ்னிலேண்டுக்கு போவோம். பிரேக்ஃபாஸ்ட் புஃபேயில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம்.
இது சல்மன் மீன். தமிழில் என்ன சொல்கிறேன்னு தெரியாது. இதை இங்கே சமைக்காமல் ரோவாக தான் சாப்பிடுவாங்க. இந்தியாவில் சலட் இருக்குது. இது சீஸ் பிளட்டர், அங்கால வெஜிடபிள் பிளட்டர். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு டிஸ்னி கேரக்டர்ஸோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஷட்டில் பஸ்ஸுக்கு போவோம். நீங்கள் டிஸ்னிலேண்ட் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்னிலேண்ட் ஹோட்டலில் இருந்து டிஸ்னிலேண்ட் பார்க்குக்கு ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஃப்ரீ ஷட்டில் பஸ் சர்வீஸ் இருக்குது. பஸ் வந்துடுது. பஸ்ஸில் ஏறி பார்க்குக்கு போவோம். டிஸ்னிலேண்ட் பார்க்குக்கு வந்தாச்சு. வாங்க உள்ள போவோம். காலையில் 10 மணிக்கு சரியான கூட்டம். வாங்க உள்ளே போவோம். இதுதான் எங்களோட முதலாவது ரைடு. Maybe waiting for 10 minutes later. The first train. Thank you. Just land. இது பார்க்க சும்மா ட்ரெயினில் சுற்றி பார்க்குறது தான். Hong Kong Disneyland Railway. 歡迎乘搭香港迪士尼樂園鐵路。歡迎。அடுத்த ரைடு இதெல்லாம் போகிறோம். சாரையாக போகிறாங்க. என்னென்று பார்த்துருவோம். 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணுமா? இது டிஸ்னி பரேட். இதில் எல்லா கேரக்டரும் வருவாங்க. டிஸ்னிலேண்ட் ஹாங்காங்கில் மிஸ் பண்ணக்கூடாத ஷோண்டா இந்த லயன் கிங் ஷோ தான். எக்ஸலன்ட் ஷோ. ஷோவை முடிச்சுட்டு அட்வென்ச்சர் லேண்ட் போனோம். அதான் முடிச்சுட்டு இந்த ரோலர் கோஸ்டர் ரைட் போனோம். இது உண்மையிலேயே நல்லா இருந்தது. இது இன்னொரு ரைடு. இந்த ரைடும் நல்லா இருந்தது.
இதுக்கும் மேலே போயிட்டு சடுனா கீழே விழும். இதுக்கும் நல்லா இருக்கும். இன்றைக்கு இதுதான் எங்களோட கடைசி ரைடு. இவ்வளவு நேரமாக டிஸ்னிலேண்டில் இன்றைக்கு இருந்ததுக்கு காரணமே 9 o'clock ஸ்டார்ட் ஆகிற அந்த லைட் ஷோக்காகத்தான். எல்லோரும் அந்த நைட் ஷோக்கு தாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நாமளும் போயிட்டு இடத்தை பிடிப்போம் வாங்க. 9 மணிக்கு தான் ஷோ ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ தான் 8 மணி. ஆனால் கூட்டத்தை பாருங்கள். இன்றைக்கி ஹாங்காங்கில் 3வது நாள், டிஸ்னிலேண்டில் 2வது நாள். காலையிலேயே டிஸ்னிலேண்ட் ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டே வந்துட்டோம். டிஸ்னிலேண்ட் பார்க்லேயே உங்களுக்கு பேக்கெல்லாம் வச்சுட்டே போகலாம். Today, Anna saved her sister with an unselfish act of true love, but full of frozen heart. Oh, and now they're best friends. Indeed. ரைடை முடிச்சுட்டு வழியால் வந்தேன். ஃப்ரோசன் ட்ரோல் கேரக்டர் வழியால் பேசி கொண்டிருந்தது. Everybody, can you say hi to Amosi? Alright, we take a picture. Bye bye. See you later. இந்த ரோலர் கோஸ்டர் ரைடு வந்து ஒரு நல்ல ரைடு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த ஷோ வந்து நீங்கள் ஆப்பில் புக் பண்ணி தான் இந்த ஷோவை பார்க்க போகணும். ஆனால் ஆப்பில் புக் பண்ணி வெயிட் பண்ணி போய் பார்க்குற அளவுக்கு இந்த ஷோ வேர்த் இல்லை. நீங்கள் இந்த ஷோவை ஸ்கிப் பண்ணலாம். இந்த வினி த பூ ரைடு வந்து ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கான ரைடு. அயன்மேன் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. வெயிட்டிங் டைம் கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் வெயிட் பண்ணி போகிறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். Many years ago, young family enjoyed their life here until the fateful night of the saber show. டிஸ்னிலேண்டில் அநேகமாக எல்லா ரைடும் பார்த்து முடிச்சிட்டோம். அதனால் டிஸ்னிலேண்ட்லேருந்து கிளம்பி சிம்ஷாஷூ என்ற இடத்துக்கு போகிறோம். அங்கே தான் எங்களோட ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். சிம்ஷாஷூக்கு இங்கேருந்து ட்ரெயினில் போகலாம். நாங்கள் இப்போ ட்ரெயினில் தான் போகிறோம். நாங்கள் இங்கேருந்து சனிபே என்ற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் எடுக்கணும். ஹாங்காங்கில்
எம்ஆர்டி ஸ்டேஷன் எல்லாம் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். டிஸ்னிலாண்ட்லேருந்து போகிற இந்த ட்ரெயின் மட்டும் டிஃப்ரெண்டான டிசைனில் இருக்கும். சனி பே வந்துட்டோம். இங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் எடுக்கணும். சனி பேயிலிருந்து லாய்க்கிங் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் எடுக்கணும். இங்கேருந்து சிம்ஷாஷுவிக்கு போகணும். சிம்ஷாஷுவி வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து ஹோட்டலுக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஹார்பர் பே ஹோட்டல் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்த ஹோட்டல். வாங்க செக்இன் பண்ணிவிட்டு ரூமுக்கு போவோம். ஃபேமிலி ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். அளவான ரூம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டின்னர் சாப்பிடுவோம் வெளியில் வந்தோம். இந்த ஏரியா இந்தியன்ஸ் நிறைய இருக்கிற ஏரியான்னு நினைக்கிறேன். நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது. நாங்கள் ஏதாச்சும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குதான்னு தேடி கொண்டு இருக்கும்போது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு போய் கொண்டிருக்கிறோம். இவர் தான் கீழே அந்த ரெஸ்டாரண்ட்டை ப்ரொமோட் பண்ணி கொண்டிருந்தவர். இப்போ அவரோட தான் நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு எங்களோட டின்னர். டின்னரை முடிச்சுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். டின்னரை முடிச்சுட்டு கீழே வந்தால் கீழே ஒரு இந்தியன் மரக்கரை கடை ஒன்று இருந்தது. அதில் போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே சிட்டியையும் சுற்றி பார்த்துட்டு ஹோட்டலுக்கு போவோம். இன்றைக்கு ஹாங்காங்கில் 4வது நாள், அதோட லாஸ்ட் டே ஹாங்காங்கில். அதனால் மற்ற அட்ராக்ஷன் எல்லாம் பார்க்கணுன்றதால காலையிலேயே ஹோட்டல்லேருந்து புறப்பட்டுட்டோம். மெக்டொனால்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து விக்டோரியா பீக் என்ற அட்ராக்ஷனை பார்க்க தான் போகிறோம். பக்கத்திலேயே சிம்ஷாஷு என்ற எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து எம்ஆர்டி எடுப்போம். இது கார்ட் டாப்அப் பண்ணுற இடம். நீங்கள் ஆக்டோபஸ் கார்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாங்காங்கில் எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கேருந்து விக்டோரியா பீக் போகலாம்.
நாங்கள் இப்போ சிம்ஷாஷுய் ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணும். சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கேருந்து எக்ஸிட் ஆகி வெளியில் போகும். எக்ஸிட் ஜேயால் தான் விக்டோரியா பீக் போகணும். ஹாங்காங்கில் டைரக்ஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியராக இருக்கும். அதனால் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணியே போகலாம். பின்னால் டபுள் டெக்கர் பஸ் மாதிரி இருக்கிறத ட்ராம்ப்னு சொல்லுவாங்க. இது 1904ஆம் ஆண்டிலிருந்து ஓடிக்கொண்டிருக்குதான். பஸ் மாதிரி இருந்தாலும் இது ட்ரெயின் போகிற மாதிரி தண்டவாளத்தில் தான் போகும். இது எலக்ட்ரிக் ட்ராம். பி ட்ராம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். வாங்க உள்ளே போவோம். ட்ராம்ப் மேலேருந்து வருகுது. இந்த ட்ராம்பில் தான் நாங்கள் போகிறோம். விக்டோரியா பீக் மேலே கடல் மட்டத்திலிருந்து 552 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அதாவது 1811 அடி. இந்த விக்டோரியா பீக் வியூ பாயிண்ட்லேருந்து ஹாங்காங் சிட்டியை ஃபுல்லாக பார்க்கலாம். நாம் பக்கத்தில் பாருங்கள், படியால் ஆட்கள் ஏறிக்கொண்டிருக்கிறாங்க. நாம் ட்ராம்பில் போகாமல் படியாலையும் ஏறி போகலாம். படியால் நாம் ஏறி போகிறோண்டா 2 ஹவர் எடுக்கும். மேலேயும் உங்களுக்கு வந்து மேலே போக போக பனிமூட்டத்துக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழியில் நிறைய கடைகள் இருக்குது. நீங்கள் கிஃப்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடைகளில் உங்களுக்கு தேவையான கிஃப்ட்ஸை வாங்கிக்கொள்ளலாம். வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு.
is fog. I thought this is cloud. I thought this was. நாங்கள் வந்த நேரம் ஃபுல்லாகவே பனிமூட்டமாக தான் இருந்தது. அதனால் நாங்கள் இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து சிட்டியை பார்க்கவே முடியலை. வெளியால் எல்லா இடமுமே பனிமூட்டமாக தான் இருந்தது. இப்போ மேலேருந்து கீழே இறங்கி கொண்டிருக்கிறோம். விக்டோரியா பீக்கை பார்த்து முடிச்சுட்டு கீழே நடந்து வரும்போது சென்ட் ஜோன்ஸ் சர்ச் இருந்தது. அதனால் சர்ச்சுக்கும் போயிட்டு வந்தோம். சென்ட்ரல்ல இருந்து திரும்ப சிம்சாஷுவி வந்தோம். அங்கே தான் மற்ற அட்ராக்ஷன்லாம் இருக்குது. எல்லாருக்கும் சரியான பசி. அதனால் லஞ்ச் சாப்பிடுவோம்ண்டு அஜிசன் ராமீன் கடைக்கு போனோம். லஞ்சை முடிச்சுட்டு அவென்யூ ஆஃப் ஸ்டார்ஸ் போனோம். அவென்யூ ஆஃப் ஸ்டார்ஸில் ஆர்ட் மியூசியம், ஸ்பேஸ் மியூசியம், கல்ச்சரல் சென்டர், அதோட ஹாங்காங் செலிபிரிட்டிஸுடைய ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்கும். இந்த முன்னுக்கு இருக்கிறது ஹாங்காங் ஃபில்ம் அவார்ட் ஸ்டாச்சு. முன்னுக்கு இருக்கிற பில்டிங்ஸில் இருந்து நைட்டில் லைட் ஷோ நடக்கும். அதையும் இன்றைக்கு பார்ப்போம். இது புரூஸ்லியோட சிலை. இது ஹாங்காங்கை சேர்ந்த அனிட்டா மூ என்ற பாடகியோட சிலை. அப்படியே ஆர்ட் மியூசியத்துக்கும் போனோம். ஆர்ட் மியூசியத்தில் ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்க முடியாது.
இதெல்லாம் பார்த்து முடிக்கவே நைட் ஆகிடுச்சுது. நைட் ஷோவை பார்த்துட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போவோம். அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு ஃப்ளைட், ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இதோட இந்த வீடியோவை முடிப்போம்.